ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? உங்கள் ப்ளே டைம் இது என்ன டைம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம், மறக்காமல் பார்த்துருங்க. இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக எடுத்துருக்கோம்னா பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் இங்கே தான் மிஸ் பண்ணோம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோ, அதான் பார்ட் 2. நான் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் பார்ட் 1. ஏன்னா இத்தனை வீடியோ போடாமல் டிலே ஆனதுக்கே மைன்கிராஃப்ட் தான் காரணம். நான் தீபாவளிக்கு வாங்கினது மைன்கிராஃப்ட்டு, தீபாவளி அன்னைக்கு மறுநாள் வாங்கினேன் மைன்கிராஃப்ட்டை. ஏன் இத்தனை நாளாக வரலன்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் வீடியோ எடுத்தேன் கைஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். வாய்ஸ் பேச முடியல, அப்படியே கொஞ்சம் எக்ஸாம்லாம் போயிருந்துச்சு, அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்படி வரும்போது தான் கொஞ்சம் அயன்ஸ் நிறைய கிடச்சிச்சு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து நம்மளுக்கு அயன் நிறைய கிடச்சிருக்கு. ஓகே, அயன் நம்ம கொஞ்சமாக தான் வச்சுது. அதுலேருந்து பார்த்தா வெட்டு நமக்கு நிறைய அயன் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றுமே சிம்பிள் தான் கைஸ். ஆல்ரெடி ஒரு வாட்டி காபிள் ஸ்டோன் நம்ம ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், அதை பார்த்து தான் கரெக்டாக தெரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட் வீடியோ என்ன சொல்லி, இப்போ காப்பர் வச்சு நம்ம வந்து பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்னஸ்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதில் பிக்காக்ஸ், ஆக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அது வந்து ஆர்மர்ஸ்லாம் பண்ண போகிறேன். அந்த ஆர்மர் எப்படி கலெக்ட் பண்ணேன், என்ன ரிசர்ச்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன்ஸை வந்து மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே வந்து பிளாக் சரி வெட்டிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெட்ட வந்தோம். சரி, அந்த பிளாக்கை வெட்டிட்டு பார்த்து கீழே அயனு. நல்ல வேலை அந்த பிளாக் வெட்டலைன்னா தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மேலே ஏறி வெட்டணும் இல்லையா, அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது வெட்டினாலும் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற, அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இல்லை மறக்காமல் இந்த அயன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஏன் மறக்காமல் போகணும்னா, ஒன்று விட்டால் போனால் கூட நம்மளுக்கு தாங்க நட்டோம். அதனால தான் என்ன பண்ணால் அந்த ஒன்று வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வாட் பண்ண முடியும். சாரி, அது பேர் என்னடா, அது பேர் வந்துட்டேன், ஷீல்டு பண்ண முடியும். எஸ், ஓகே, ஷீல்டு பண்ண முடியும். அதுதான் இப்போ வந்து அயன் தேடிக்கொண்டிருக்கிறேன். அயன் எங்கேயாச்சும் நல்லா கிடச்சா நல்லா இருக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அயன் எங்கேயும் கிடச்ச பாடம் எனக்கு தெரில. சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்படியே அயனுக்கான்னு செக் பண்ணிகிட்டே இறங்கணும். ஏன்னா ஒரு அயன் விட்டால் கூட நம்மளுக்கு தான் லாபம், நஷ்டம். பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் பெரிய கேவாக இருக்குது. உள்ளே இறங்கணும்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு தான் ஆபத்து. ஏன் ப்ரோ அப்படின்னா, உள்ளே வந்து நிறைய மாப்ஸில் இருக்கும், ஸ்பைடரு, அதெல்லாம் வந்து நம்ம முடிச்சுட்ருவாங்க. ஐயா ஜாமிடா, ஓடுறா திருப்பி போகிறா, எங்கேயே பார்க்காம திருப்பி போடு. ஆல்ரெடி வரும்போது ஒரு அயன் பார்த்துட்டு வந்தேன். அந்த அயன் மைண்ட் பண்ணோம். இங்கே தான் இருக்குதா, சரி ஓகே, இப்போ மேலே போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் இப்போ நான் வந்து கீழே மைண்ட் பண்ணேன்னா, அப்போ தோணல, அவ்வளோதான். இப்போ வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சு நம்ம அப்பயே அயன் விட்டு வரன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த அயன் நான் மைண்ட் பண்ணி எடுத்து தான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ புத்திசாலியாக அயன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, மைண்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். சரி, இப்போ இது வந்துச்சா இல்லை தான் தெரில எனக்கு. நான் வீடியோ கிடச்சா நீங்கள் அப்போ கூட செக் பண்ணி பார்த்தேன் ஃபைல் எடுத்து, அப்போ கூட அது கரெக்டான மாதிரி தெரில எனக்கு. சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி பார்ப்போம். அப்படி வந்தால் மேலே ஏறி வந்துட்டேன். சரி, இப்போ வந்து மாப்ஸில் வந்துடுவாங்க, அதில் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். மறக்காம லைக்கை போட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதுக்கப்புறம் ஒரு பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வேண்டிய நோட்டிஃபிகேஷன் தான் வரும். பார்ட் 1 பார்க்காம இருந்தால் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்ட் 2 போடுறதா புரியும். ஓகே, நான் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சொன்னீங்கனால அந்த ஸ்வாட்ஸு இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இப்போ வந்து எப்படி அந்த இப்போ இதெல்லாம் பண்ணலாம், உள்ள ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸை வச்சு எப்படி ஹார்மர் பண்ணலாம், அதாவது இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மரம் நிறைய தேவைப்படுது. ஏன்னா அயன் நம்ம உள்ளே போய் மைண்ட் பண்ணி தோணும்ல, அந்த அயனை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு அது ரா அயனாக இருக்குது, அதை வந்து ஹீட் பண்ணணும். ஓகேங்களா, அது ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்மக்கிட்ட வுட் இல்லை. இப்போ வேறு நம்ம மலை மேலே இருக்கிறதுனால அங்கே அவ்வளோவா ட்ரீஸ் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் பண்ணுறது தெரில. நான் அதுவே ஏந்து வந்தோடனே மாப்ஸ்லாம் போட்டு தள்ளானுங்க. சரி, ஒருத்தன் அம்பு விட்டான். அந்த அம்புனா வச்சு வருதா இல்லை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தா அந்த அம்பு வரல. சரி, அந்த பிளாக் தான் உடையுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல அந்த 20 இது வச்சு, அதாவது அயன் இக்னோட்டா இன்னும் அயனா, ஓகே, அது காப்பரு. ஓகே, அந்த காப்பரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காப்பரில் வந்து ஷீல்டு பண்ண போகிறோம். ஷீல்டு பண்ண முடியாது, அதாவது வந்து செஸ்ட் பேட்டு, ஹெல்மெட்டு, காப்பர் லெக்கின்ஸ் அதெல்லாம் பண்ண போகிறோம். அதெல்லாம் காப்பரில் பண்ண போகிறோம், அயன் கிடையாது, காப்பரில். அப்போது ஷீல்டு காப்பரில் பண்ணலாமா ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, அதான் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அயன் பிளாக் தேவைப்படும், மற்றதெல்லாம் இது தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் மட்டும் போடல, அதாவது ஷூ போடல. இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு மேலே இன்னொன்று வச்சிடலாம், ஃபர்னன்ஸ் இதுக்கு மேலே இன்னொன்று வச்சுட்டு அப்போ பண்ணால் வருமானு சொல்லி செக் பண்ணேன். அப்போ கூட சைல்டுன்னு பார்க்க இருக்கிற மாதிரி இருக்கனால நான் பண்ணேன், கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் போட்டு ஒரு 20 அயன் கிட்டே நம்ம கிட்ட இருக்குது. சரி, அந்த 20 அயனை உள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அயன் காப்பர் கிடச்சா 5 காப்பர் கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம், அந்த பூட்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நம்ம ஃபுல் ஆர்மர்
ப்ரூஃப். ஓகேங்களா, ஆர்மர் ப்ரூஃப் சொல்லும்போது நம்மளோட ஆர்மர் இதுதான் ஃபுல் ஆர்மர் சொல்கிறதுக்கு இப்போ பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா உட்டு தேவைப்படுது. உட்டு எதுக்குன்னா அதான் சொன்னல ஃபர்னன்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி 20 அயன் போட்டிருந்தோம். அந்த 20 அயனுக்கு வந்து ஹீட் பண்ணணும். அந்த 20 அயனுக்கு அது உட்டு தேவைப்படும். அந்த உட்டை வந்து நார்மல் உட்டாக போட்டுன்னு வச்சுக்கணும், நம்மளுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதை வந்து ஓக் உட்டாக மாற்றி அதுக்கப்புறம் போட்டால் நம்மளுக்கு நிறைய வரும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மரம் குட்டியான மரம் கிடச்சிருக்கு. அந்த மரத்தை மட்டும் வெட்டலாம். இந்த மரம் நமக்கு கண்டிப்பாக பத்தாது. இன்னொரு மரம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். வெட்டி அதை வேறு ஓக் பிளாங்காக மாற்றி அதை எடுத்துகிட்டு ஃபர்னன்ஸில் போட்டு அதை ஹீட் பண்ணி ஒரு அயன் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஷீல்டு வேணால் நம்ம அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டு பார்க்கலாம். அது வந்து பார்ட் 3லே போடலாம். இது வந்து பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வேணால் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வில்லேஜ் தேடி போனது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, வில்லேஜ் தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து அதை தான் கொஞ்சம் விளையாடிச்சிருந்தேன். நம்ம ஸ்டோரேஜுக்காக நம்ம ஸ்டோரேஜ் பத்தலை, அதுக்காக தான் கொஞ்ச நாள் போடாமல் இருந்தேன். சரி, இங்கே தான் அயன் மரிச்சு அயன் மரிக்கு ஓடிப்பார் ஓடுறேன் போய் பார்த்தா அங்கே அயன் தான் கைஸ் இருக்குது. இப்போ நான் எத்தனால நான் மைன்கிராஃப்ட் அடிக்கேன். ஆனால் இது வரைக்கும் அயன் அந்த மாதிரி பர்மனெண்ட்டாக வெளில பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு அயன் நினச்சி வந்தால் இன்னொரு அயன். மரம் வெட்டின்னு வந்ததுக்கு இத்தனை அயனா? ஏங்க இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குதுங்க. வர்ற மாதிரி எல்லாத்தையும் அயன் மைண்ட் பண்ணுறான். மறக்காமல் நீங்கள் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனுக்கும் தட்டி ஒரு ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இதே நிறைய சொல்கிறேன்னா நான் ரிப்பேர் பண்ணவே மாட்டேங்க. மறக்காமல் லைக்கும் போட்டு விட்ருங்க. உங்கள் லைக் வேணால் போடாதீங்க. ஏன் அதனால் அது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போடுங்க. அதேமாதிரி அந்த லைக் கவுண்ட் வச்சு தான் எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் பிடிச்சி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 3 வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் ஈஸி நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் தான். அந்த லைக் கவுண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு தெரியுதுக்கு. சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண வந்திருக்கோம். என்னென்னா அந்த இது சொல்லியிருந்தால மரம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் மரம் வந்து கிடச்சிருக்கு. அந்த மரத்தான தேடி போயிட்டுருக்கேன். அந்த சைடு ஃபுல்லாகவே இப்போ கீழே நினச்சிக்கோங்களேன் ஃபுல்லாக ஏங்க அந்த சைடு பார்த்தீங்களா ஃபுல்லாக இது எப்படி பார்த்தீங்கன்னா ஐஸால் அப்படியே நிரப்பி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இந்த மரத்தை வந்து உடச்சி எடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு வில்லேஜ் கிடைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. வில்லேஜ் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அது வந்து பார்ட் 3ல் பார்க்கலாம். வில்லேஜை தேடி போனது எப்படி நான் வில்லேஜ் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறது, அதுக்கெலாம் கொஞ்சம் மூளை தேவைப்படுது. அது வந்து எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ பார்த்தா பார்ட் 2ல் வந்து நம்ம மரத்தை வெட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2 முடிக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் ஆர்மர் செட் பண்ணுறது தான் இதுவே. அதையே நம்ம முடிச்சிட்டோம். அப்போ அது இல்லாமல் ஒரு ஷீல்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து நல்லா பண்ணலான்னு வந்திருக்கேன். இப்போ 10 மினிட்ஸ் ஏன் போகிறேன்னா அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுவே நான் 20 மினிட்ஸ் எடுத்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் போட்டிங்கன்னா அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் 40 மினிட்ஸ்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ் வேணுமோ அத்தனை மினிட்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வுட்ஸை வந்து ஓக் பிளாங்காக மாற்றணும். இப்போது ஓக் பிளாங்காக மாற்றியாச்சு. மாற்றிட்டுக்கு அப்புறம் அந்த அயன்ஸில் ஹீட் பண்ணி வச்சிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு அந்த அயனை வச்சு நம்ம இது நம்ம தான் ஷீல்டு பண்ணலாம். அந்த ஷீல்டு வேணால் இந்த வீடியோ பண்ண போகிறது கிடையாது, பார்ட் 3ல் தான் பண்ண போகிறேன். அதுக்கான ப்ரொசீஜர் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ என்னென்னா இதெல்லாம் நான் பண்ணது எல்லாமே ஒரே வீடியோவை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சொன்னேன், உங்களுக்கு வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் எடுத்தாலே 40 மினிட்ஸ் போனோன்னா உங்களால் பார்க்க மாட்டீங்க. அதனால 10 மினிட்ஸ் போடுறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அயன் தேவைப்படுது. அயனும் தேவைப்படுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு உட்டு தேவைப்படுது. நம்மளுக்கு உட்டு வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அயன் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இப்போதைக்கு அதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கும் உட்டு தான் தேவைப்படும். அந்த உட்டே இல்லையே, அது எப்படி அதை கண்டுபிடிக்குது? அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த உட்டு தேடி பயணம் பண்ண போகிறோம். அந்த பயணம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதாவது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி கிடச்சா நல்லா தான் இருக்கும். இவ்வளோ நாள் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சேன். அது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். என்னது ப்ரோ அப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இவ்வளோ நாள் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பிக் எக்ஸ்லாம் பண்ணியிருந்தோம், காப்பர் பிக் எக்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் அது பண்ணியிருந்தோம். அது பார்ட் 1 சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கால் தான் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தது, அதனால் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனைனா அதில் வந்து ஃபஸ்ட் வீடியோ வந்து நம்ம சர்வைவல் தான் பண்ணோம். இதில் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்வாட்ச் பண்ணுறது, ஆர்மர் ரெடி பண்ணுறதுன்னு பண்ணிட்டு ஓகேங்களா. ஆர்மர் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம்.
அதே மாதிரி நம்ம டூல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அது பக்கத்தில் பெல் பட்டன் கொஞ்சம் தட்டி ஒரு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருக்கோங்க. அது மாதிரி பார்ட் 3 வந்து தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி வில்லேஜ் தேட போகிறோம், எந்த எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து டாட்டா பாய்.